பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். சாங்கிய தத்துவம் என்று ஒன்று கூறப்படுகிறது சனாதன தர்மத்தில். அது என்ன என்று பார்க்கலாம். குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் இறைவன். ஆனால் இறைவனால் படைக்கப்பட்ட ஜீவராசிகளில் மனிதனுக்கு மட்டும் 3 குணங்களை படைத்தார் இறைவன். முதலாவது சாத்வீக குணம், அதாவது நற்பண்புகளில் மனதை செலுத்துவது குணம். மன அடக்கம், புலனடக்கம், சகிப்புத்தன்மை, விவேகம், வைராகியம், தவம், வாய்மை, நம்பிக்கை, பணிவு, எளிமை, இவையெல்லாம் சாத்விக குணத்திற்கான கோட்பாடுகள். இரண்டாவது ரஜோ, அதாவது ராஜச குணம் என்று சொல்வார்கள். என்ன என்றால் ஊக்கம், ஞானம், வீரம், தர்மம், தானம், கல்வி, ஆசை, இருமாப்பு, இறைவனிடம் கோரிக்கை வைப்பது, புலன் இன்பத்தில் பற்று, தன் புகழில் ஆசை, பராக்கிரமம், பிடிவாதம் போன்றவை. மூன்றாவது குணம் தமோகுணம், அதாவது தாமச குணம். இவை என்ன என்றால் காமம், வெகுளி, மயக்கம், கலக்கம், கோபம், பொய் பேசுதல், யாசித்தல், கலகமூட்டுதல், மோகம், உறக்கம், சோம்பல் என்று கூறலாம். கடவுள் இப்படி 3 குணங்களை மனிதனுக்கு தந்து அவர் மனிதனிடம் பகுத்தறிவையும் புகுத்தி மனம் புத்தியை கொண்டு ஒன்றை தீர்மானம் செய்து அதை அவன் செயலாக்குவதால் அவன் பிறவாமை என்ற நன்மை பெறட்டும் என்பதற்காக இவற்றை படைத்தார். ஆனால் மனிதன் சூழ்நிலைக்கு அடிமையாகி குழப்பத்தில் ஒன்றுக்கு ஒன்று தாவி அவன் மாறிக்கொண்டிருக்கிறான். இதை ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் ஒரு சபையில் விளக்கி கொண்டிருந்தார். அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவன், ஐயா, ஒரு சான்றுடன் சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ளலாமே என்று கூற, அதற்கு அவர் தந்த பதில், ஒரு பொருளை பொருளாக மட்டுமே பார்ப்பது தவறாகாது. இது சாத்விக குணம். ஆனால் அதை ஆய்வு செய்து அதை தனதாக்கி கொள்ள வேண்டும், எப்படியாவது அதை அடைய வேண்டும் என்ற வேட்கையை கொண்டால், அதனால் மனம் மாறினால் அவனுடைய செயல்களில் முரண்பாடு ஏற்பட்டு அது ரஜோகுணமாக மாறுகிறது. அதையே ஒருவன் எகத்தாளமாக விமர்சனம் செய்து அதை கிண்டல் செய்து கேலி கூத்தாக்கி, ஆனால் அதை அடைவதற்கான முயற்சி எதையும் செய்யாமல் சோம்பலுடன் இருந்தால் அது தாமச குணமாக மாறுகிறது என்று விளக்கினார். இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்க, அவர் சொன்னது, உனது உணவு முறையில் சிறு மாற்றங்கள் செய்ய வேண்டும். நல்ல ஊட்டமான உணவை மிதமாக உண்டால் சாத்விக குணம் வளரும். அதே சமயம் உணர்ச்சிகளை தூண்டும் உணவை புறம் தள்ளுவது, உண்ணும் உணவை மிதமாக உண்பது என்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் ரஜோகுணம் குறைவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் உண்டு. சோம்பல் தரும் உணவை அறவே ஒழித்தால் தாமச குணம் நீங்கும் என்று அவர் விளக்கினார். பிறகு அவர் சொன்னது என்ன என்றால், இந்த குணங்களை குறித்து பகவத்கீதையில் அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணனிடம், கிருஷ்ணா, எவ்வாறு இந்த 3 குணங்களிலிருந்து விடுபடுவது, எவ்வாறு மீள்வது, அதற்கு விளக்கம் வேண்டுமே என்று அவன் கேட்க, அதற்கு பகவான் தந்த பதில் என்ன என்றால், இந்த 3 குணங்கள், அதாவது சாத்விக குணம், ரஜோகுணம், தாமச குணம், இந்த 3 குணங்களிலிருந்து விடுபட பரமாத்மா மீது உனது கவனம் செலுத்தினால் இறைவனது தெய்வீக நிலைக்கு உயர முடியும் என்றார். இன்று ஷீராப்தி தாமோதர துளசி வைபவம்
இன்றைய தினம் இந்த க்ஷீராப்தி தாமோதர துளசி வைபவம் நாளன்று நாம் இதையே சூளுரையாக கொண்டு வாழ்ந்தால் நம் வாழ்வும் வளமுடன் விளங்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மேற்கொண்டு பார்ப்போம். வணக்கம்.